ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்லூரி லிஸ்ட்டு. ஸோ என்ன சார் கோயம்புத்தூர் அப்படின்னா, கோயம்புத்தூர் சிட்டி மட்டும் கிடையாது. கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற 9 ஊரோட கோயம்புத்தூர் ஜோன் மொத்தத்தோட லிஸ்ட் இங்கே வந்திருக்கு. டாப் மோஸ்ட் கல்லூரிகள். இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நான் வந்து பொசிஷன் வச்சு நம்பர் 1லேருந்து அப்படியே கொண்டு வந்திருக்கேன். 72 கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கேன். இந்த 72 கல்லூரிகள் எதன் அடிப்படையில் எடுத்தது அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, பிளேஸ்மெண்ட், இண்டஸ்ட்ரி டைஅப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா, ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ், ஹை மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடைய லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, இதன் அடிப்படையில் மட்டும்தான் இங்கே எடுத்திருக்கேன். அண்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா, இதன் அடிப்படையில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அண்ட் எந்தெந்த ஊரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் சிட்டி அண்ட் பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம், ஈரோடு, கரூர், அதுக்கப்புறம் நாமக்கல், திருச்செங்கோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி. ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, கோயம்புத்தூருக்கு சுற்றி இருக்க 9 ஊர்கள் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்லூரி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 72 கல்லூரிகள், 77.5லேருந்து 200 கட் ஆஃப் முடி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் தாராளமாக இந்த 72 கல்லூரியும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் பொசிஷனுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இது மேலே வைக்கணும் அது மேலே வைக்கணும் நான் சொல்லலை. இங்கே பொசிஷன் நான் போட்டிருக்கேன். சாய்ஸ் ஆர்டர் வைக்க வேண்டியது நீங்கள். எப்படி வைக்கணும்னா, ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் வேணும், 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் வேணும், 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் வேணும், இல்லை சார் நான் அந்த ஊரில் போய் விட்டுப்பேன், இந்த ஊரில் போய் படிப்பேன், இந்த ஊர் கோயம்புத்தூரில் போய் படிப்பேன், நாமக்கல்லில் போய் படிப்பேன், திருச்செங்கோடில் போய் படிப்பேன், ஈரோடில் போய் படிப்பேன்னா அது உங்கள் இஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அண்ட் ஃபீஸை பார்த்து பண்ணுங்கள். ஃபீஸு எவ்வளோ, உண்மையிலே நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்க கல்லூரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஹை பிளேஸ்மெண்ட் இருக்க கல்லூரிகள் தான். இருந்தாலும் அந்த ப்ரையாரிட்டிங்க ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிக்கணும். இங்கே நான் பொசிஷனை சொல்கிறேன். நம்பர் 1 பொசிஷனில் 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி, கோயம்புத்தூரோட ப்ரைடு. இது வந்து தவிர்க்கவே முடியாது. நம்பர் 2 பொசிஷனில் 2007 கவுன்சிலிங் கோடு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்பர் 3 பொசிஷனில் 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி. இங்கே பேக்கேஜ் வந்து கம்மி தான், 50 lakhs அப்படிலாம் வராது. டீசெண்டான ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட் நல்லா தான் இருக்கும். அண்ட் 4th பொசிஷன் 2377 பிஹெச்டி ஐடெக்கு ப்ரைவேட் கேம்பஸ் அட்டானமஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த கல்லூரி வந்து பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிஹெச்டி டெக்கை விட கொடுக்குறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது ப்ரைவேட், அவங்க அதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஓகேவா? பிஹெச்டி டெக்கு நல்லா தான் இருக்குது. அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாதுல்ல, கோயம்புத்தூரோட ப்ரைடு தானே, அதனால மேலே வச்சுருக்கோம். நம்பர் 5 பொசிஷன் 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ குமரகுரு பற்றி சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு பிராண்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னு. நம்பர் 6th பொசிஷன் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். 60 LPA வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹை சேலரி பேக்கேஜ்லையும் மித்த விஷயங்கள் நான் சொன்ன அந்த பேராமீட்டர் விஷயத்துலையும் கனகச்சிதமாக டாப் மோஸ்ட் இருக்க கல்லூரி இதுங்க. அடுத்த நம்பர் 7 பொசிஷன் 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. பார்த்துக்கோங்க, இந்த கல்லூரி இன்டேக் ஜாஸ்தியாச்சு, பட் இருந்தாலும் அந்த தரம் இருக்குதான். அடுத்த நம்பர் 8 பொசிஷன் 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் அடிச்சுக்க முடியாத ஒரு கல்லூரி. அடுத்த நம்பர் 9 பொசிஷன் 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஹையஸ்ட் சேலரியிலே 40 லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து 4-5 பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. 30 லட்சத்துலையும் பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 lakhs per annum நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் சேலரியில் 6 to 7 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கிரேட் நம்பர். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அதனால நம்ம இந்த பொசிஷன் வச்சிருக்கோம். நம்பர் 10 பொசிஷன் 2622 விஎஸ்பி கரூர் அட்டானமஸ் கல்லூரி. கரூர் ஜோன், ஈரோடு, சேலம், கரூர் அந்த ஜோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரூர், விஎஸ்பி கரூர் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ விஎஸ்பி கரூர் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும் கிடையாதுங்க, 95% மேலே பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. 95% மேலே, அதனால இங்கே வச்சிருக்கோம். அடுத்த 11th பொசிஷன் 2719 ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ், பழமை வாய்ந்த கல்லூரியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. நம்பர் 12th பொசிஷன் 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பழமை வாய்ந்த கல்லூரி, நல்ல கல்லூரி, நல்ல அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் தர ஒரு கல்லூரி, பிளேஸ்மெண்ட்டும் தராங்க. 13th பொசிஷன் 2702 பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். பன்னாரிமன் ஒரு கோட்டன்னே சொல்லலாங்க. 14th பொசிஷன் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். கொங்கு பெருந்துறையில் இந்த சைட்னா சத்தியமங்கலத்தில் பன்னாரிமன். ஸோ அந்த ஜோனை அடிச்சுக்கவே முடியாது. அடுத்து வந்து 15th பொசிஷன் 2615 ஜிசிஇ சேலம் கவர்மெண்ட் காலேஜ் சேலம். கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடிக்கு அப்புறம் சேலம் தான். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ், ரொம்ப பெருசாக வாங்க முடியலனாலும் டீசெண்டான ஒரு சேலரி அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட், ஹை கட் ஆஃப் மாணவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு கல்லூரி. 16th பொசிஷன் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர்.
ஸோ பர்கூர் தவிர்க்க முடியாதுங்க சரிங்களா. 70th பொசிஷன் 2025 அண்ணா ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் டாப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற கல்லூரி. பட் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்து தான் எடுத்துக்கணும். நல்ல காலேஜ் தான், டாப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது தான். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறாங்களா, ஹாஸ்டல் நல்லா இருக்குமா, ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்த பிளேஸ்மெண்ட் தரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குமா, ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்குறாங்களா, எக்ஸ்ட்ரா ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் கல்லூரியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபீஸ் கம்மிக்காக நீங்கள் போய் படிச்சுக்கலாம், நீங்கள் திறமையை வளர்த்து பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்த 18th பொசிஷன் 2357 விஎஸ்பி கோயம்புத்தூர் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் அட்டானமஸ் கல்லூரி. இது வளர்ந்து வர ஒரு கல்லூரிங்க. கடந்த 3 வருஷத்தோட டேட்டா வச்சு பார்க்கும்போது இவங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இப்போ ஹையஸ்ட் சேலரியாக 47 LPA வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே 95% பிளேஸ்மெண்ட்டு விஎஸ்பி. ஸோ விஎஸ்பி கரூரும் விஎஸ்பி கோயம்புத்தூரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறனால பிளேஸ்மெண்ட்டில் எந்த குறையும் இருக்காது. அங்கே என்ன பிளேஸ்மெண்ட் தராங்களோ அதை விட இங்கே நல்லாவே தராங்க கோயம்புத்தூரில். அடுத்து 19th பொசிஷன் 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். மகாலிங்கம் தவிர்க்கவே முடியாது, கொஞ்சம் உள்ளே போனோம் பொள்ளாச்சியில். ஸோ பொள்ளாச்சி தாலுக்கில் கோயம்புத்தூரில் இருக்குது பார்த்துக்குங்க. அடுத்த 20th பொசிஷன் 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிச்சனூர் அட்டானமஸ் கல்லூரி. ரீசெண்ட் இயர்ஸில் பெட்ரோலியம்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கோர்ஸுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க துபாய் கம்பெனியில். ரீசெண்ட் இயர்ஸில் நீங்கள் நம்பலன்னா அங்கே போய் பாருங்கள். கோரில் அண்ட் சிஎஸ்சி ஐடி அண்ட் ஏடிஎஸ் ஏஎம்எல் இது போன்ற கோர்ஸுகளுக்கும் நல்ல ப்ரிஃபரன்ஸ், நல்ல ஐடி கம்பெனி வராங்க, எம்என்சிஸும் வராங்க. ஸோ கோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அண்ட் ஐடிஎஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் சொன்ன அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணுறாங்க, அதனால இந்த பொசிஷன் வச்சுருக்கோம். 21th பொசிஷன் 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஸோ சோனாவை நம்ம ஒரு கோட்டனே சொல்லல, சேலத்தில் எல்லாருமே விரும்புறது என்னது, சோனா தான். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கோம். 22வது பொசிஷன் 2349 டேனிஷ் ஐடெக் டேனிஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேஜி சாவடியில் இருக்குது அட்டானமஸ் கல்லூரி. இது ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா அந்த 5 பேராமீட்டரும் ஃபாலோ பண்ணுற ஒரு கல்லூரி அண்ட் ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கல்லூரி. பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் படிப்படிப்படியாக மேலே வராங்க. அண்ட் ஹையஸ்ட் சேலரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி வந்து 25 LP மேலே வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெரியதாக இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் இனோவேட்டிவாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த கல்லூரி வச்சுருக்கோம். 23வது பொசிஷன் 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. கவர்மெண்ட் காலேஜ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அஃபோர்ட் ப்ரைஸுக்கு போகிறதா போய்க்கோங்க, டாப்பர்ஸும் இருப்பாங்க, நீங்கள் படித்து நல்லா வந்து பிளேஸ் ஆகிக்கணும், அவ்வளோதான். 24th பொசிஷன் 2751 KJSL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஜி குரூப்போடது. இதுவுமே ஒரு மிகப்பெரிய கல்லூரி தான். நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ நான் சொன்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாகவே இருக்கும். 25th பொசிஷன் 2736 டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலப்பட்டி அட்டானமஸ். ஸோ NGP ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அதே சமயம் NGP வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு கல்லூரி, கண்டிப்பாக எடுத்துக்கலாம், அதனால இந்த பொசிஷன் வச்சுருக்கோம். 26th பொசிஷன் 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறப்போகுது. பட் இருந்தாலும் அந்த தரம் இருக்க தான் செய்யுது, அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அதனால இதை வச்சுருக்கோம். 27th பொசிஷன் 2749 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு மெயின் நவக்கரையில் இருக்குங்க. இந்த கல்லூரி எந்த பொசிஷனில் வச்சிருக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜும் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொல்லக்கூடிய அந்த 5 பேராமீட்டர் இருக்கக்கூடிய கல்லூரிங்க. 28th பொசிஷன் 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இன்டேக் அதிகமாக இருந்தாலும் பெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்து 29th பொசிஷன் 2726 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்தது 30th பொசிஷன் 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். பாவையோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் அட்டானமஸ் கல்லூரி. பாவையில் வந்து இன்டேக் வந்து 2500 இன்டேக், மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேரில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது, நிறைய பேருக்கு அது போய் சேர மாட்டேது. அண்ட் தோ டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேது, யாருக்குமே தெரிய மாட்டேது சிட்டியில் இருக்குது. நாமக்கல் ஜோனில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக வளம் வராங்க. பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் டீசென்ட்டான சேலரியும் அண்ட் ஆல்சோ வந்து ஹை பிளேஸ்மெண்ட் 90% மேலே பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 31st பொசிஷன் 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராமகிருஷ்ணோட செகண்ட் கேம்பஸ். 32 பொசிஷன் 2735 கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கருப்பத்தோட செகண்ட் கேம்பஸ். 33 பொசிஷன் 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இந்துஸ்தான் வந்து ஜாலியாக இருக்குன்னா போங்க, பட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க, பிளேஸ்மெண்ட்டும் தராங்க. 34th பொசிஷன் 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்கே தான் நான் படித்தேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 35th பொசிஷன் 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துக்கோங்க. 36th பொசிஷன் 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்துஸ்தானோட செகண்ட் கேம்பஸ். அடுத்த 37th பொசிஷன் 2628 பாவையோட செகண்ட் கேம்பஸ் நான் அட்டானமஸ் கல்லூரி. இது
ஸோ நீங்கள் அந்த பாவைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதே தான் இங்கேயும். ஏன்னா ரெண்டும் ஒரே கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா ஒரே பிளேஸ்மெண்ட் தான், ஒரே தரம் தான். அந்த 5 பேராமீட்டரையும் ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. 38% 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல். அடுத்து 39% 2607 கேஎஸ் ரங்கசாமி. ஆக்சுவலாக கேஎஸ்ஆர் வந்து நிறைய யூனிக்கான கோர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக பார்க்கும்போது நிறைய டெவலப்மெண்ட், அங்கே நிறைய மாடர்ன் லேப்ஸு அண்ட் ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால இந்த கல்லூரியில் வச்சுருக்கோம், இந்த பொசிஷன் வச்சுருக்கோம். கேஎஸ் ரங்கசாமி இதுவுமே வளர்ந்து வர கல்லூரி திருச்செங்கோலில். 40th பொசிஷன் 2620 விவேகானந்தா உமன்ஸ். இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க, விவேகானந்தா உமன்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். உமன்ஸுக்கு ஏற்ற ஒரு கல்லூரி, பக்காவாக இருக்கும், எல்லாமே இருக்குது. 41th பொசிஷன் 2615 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. நந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நந்தாலே 2 கேம்பஸ் இருக்குது. நந்தா வந்து மிகப்பெரிய ஒரு ஊர் மாதிரி இருப்பாங்க, நல்லா இருக்கும். ஆனால் பிளேஸ்மெண்ட் வந்து கடந்த 2 வருஷத்து டேட்டா பரவாயில்லங்கிறனால இங்கே வச்சுருக்கோம். 42th பொசிஷன் 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. 43 பொசிஷன் 2723 வெள்ளல்லார். அடுத்து 44 பொசிஷன் 2608 எம் குமாரசாமி கரூரில். விஎஸ்பிக்கு அப்புறம் இவங்க தான். 45th பொசிஷன் 2720 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 46 பொசிஷன் 2741 பிஏ இன்ஜினியரிங் காலேஜ். டீசெண்டான கல்லூரி, மகாலிங்கம் கூட கம்மி தான், பட் டீசெண்டான கல்லூரி. 47th பொசிஷன் 2707 ஈரோடு செங்குந்தார். இதுக்கப்புறம் வரதெல்லாமே கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவான கல்லூரி தான் வச்சுருக்கேன், டீசெண்டான கல்லூரி தான் வச்சுருக்கேன், நீங்கள் போய் பார்த்து எடுத்துக்கணும். 48th பொசிஷன் 2610 முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். 49 பொசிஷன் 2609 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். 50th பொசிஷன் 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இதெல்லாம் நாமக்கல் ஜோன். 51st பொசிஷன் 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 52th பொசிஷன் 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 53 பொசிஷன் 2625 த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து சேலம் இது. 54th பொசிஷன் 2656 காங்கேயம் இன்ஸ்டியூட். இதுவும் வந்து வளர்ந்து வர கல்லூரி தான், திருப்பூரில். அடுத்தது 55th பொசிஷன் 2758 ஜேகேகே முனிராஜ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வளர்ந்து வர கல்லூரி தான். அடுத்த 56th பொசிஷன் 2617 செங்குந்தார். அடுத்த 57th பொசிஷன் 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. 58th பொசிஷன் 2634 ER பெருமாள் மணிமேகலை. இவங்க கூட போட்டியாக இருப்பாங்க அந்த ஜோனில். 59th பொசிஷன் 2741 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாலக்காடு மெயின் ரோடு அட்டானமஸ் கல்லூரி. 60th பொசிஷன் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் நேருவோட செகண்ட் கேம்பஸ். 61th பொசிஷன் 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 62th பொசிஷன் 2763 அக்ஷயா. அடுத்த 63 பொசிஷன் 2762 ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 64 2716 ஸ்பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த 65 2731 ஆர்விஎஸ் நல்லாவே பண்ணுறாங்க, பார்க்கலாம். 66th பொசிஷன் 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லாவே பண்ணுறாங்க. 67th பொசிஷன் 2656 பில்டர்ஸ். திருப்பூரில் ஓரளவு டீசென்ட்னா பில்டர்ஸ். அடுத்த வந்து 68th பொசிஷன் 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 69th பொசிஷன் 2673 ஸ்ரீ சக்தி காரமடை. டீசெண்டாக இப்போ ரீசெண்டாக வந்து அட்டானமஸ் ஆயிருக்கு. 70th பொசிஷன் 2747 ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஹைடெக். அடுத்தது 17th பொசிஷன் 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து வந்து 72 பொசிஷன் 2648 அன்னபூர்ணா இன் சேலம். ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்தது எல்லாமே ஒரு லோ கட் ஆஃப் மாணவருக்கு. கடைசியாக நான் இப்போ சொன்ன ஒரு 10 கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா லோ கட் ஆஃப் அந்த 130 கீழே வரும்போது நீங்கள் இந்த கல்லூரியில் ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் ஓரளவு டீசெண்டான கல்லூரி தான், நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் சேர்றதுக்கெலாம். ஓகேவா, மேலே கிடைக்கலாம் இதெல்லாம் பாருங்கள், மேலே அந்த டாப் மோஸ்ட் கல்லூரிலாம் கிடைக்கலாம், இதை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருங்க. சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே பொசிஷன் கொடுத்துட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நேரில் போய் விசாரிங்க. முக்கால்வாசி நேரில் போய் விசாரிக்கிறது தான் நல்லது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லபடியாக சாய்ஸ் பில்லிங் பண்ணி நல்ல காலேஜ் எடுங்க. நன்றி, வணக்கம்.